அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு அழகான அத்தியாயம் ஓதப்பட்டது. என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். என்னங்க? யூசுப் அத்தியாயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தோற்றத்தில் அழகோ அதே போன்று குர்ஆனிலே மிக அழகான அத்தியாயம் எதுவென்றால் யூசுப் நபியினுடைய வரலாறை சொல்லுகிற அத்தியாயம். அது ரசனையாக இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வசனங்களையும் கடக்கிற பொழுது அடுத்து என்ன வரும். ஒரு நாவல் வாசித்தால், ஒரு கிரைம் நாவல் வச்சுக்கோங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு நாவல் வாசிக்கிற பழக்கம் இருந்தவர்களுக்கு தெரியும். அடுத்த பக்கத்தை திருப்பும் பொழுது என்ன இருக்கும், அடுத்த சாப்டரில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு கடக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் எதுவென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பேசுகிற அத்தியாயம். வாய்ப்புள்ளவர்கள் அந்த அத்தியாயத்தை எடுத்து கொஞ்சமேனும் படித்து பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இந்த யூசுப் சூராவை சத்தம் போட்டு ஓதிட்டு இருந்தாங்க. இந்த யூசுப் அத்தியாயத்தை சத்தம் போட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு உள்ளே வந்தார். அவர் யாரென்றால் யூத மதத்தினுடைய பண்டிதர், யூத மதத்தினுடைய வேதங்களை எல்லாம் படித்தவர். இந்த வசனங்களை எல்லாம் கேட்ட உடனே பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு கேட்டார், இது யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேட்டார். வேற யாரும் சொல்லுவா? அல்லாஹுடைய வார்த்தை இது, அல்லாஹினுடைய வேத வசனம் இது. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நேராக போயிட்டார். போய் தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய குழுவினர்களிடத்தெல்லாம் போய் சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்தை பற்றி, இங்கே இந்த வசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது, இந்த அத்தியாயத்தில் என்ன மாதிரியான செய்திலாம் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொன்னார். சொன்ன உடனே அந்த கூட்டத்தார்கள் அதை அப்படியே கேட்டுட்டு, நிச்சயமாக இவர் ஓதுவது உண்மையானால், இதிலே சொல்லப்படக்கூடிய செய்தியெல்லாம் உண்மையாக இருக்குமானால் அவர் கண்டிப்பாக இறை தூதர் தான், அவர் இறுதி தூதர் தான். இது நம்முடைய வேதங்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு. வாருங்கள் எல்லோரும் போவோம், மொத்தமாக அந்த அத்தியாயத்தை கேட்போம் என்று சொல்லி படையெடுத்து வந்தார்கள் ஒரு கூட்டம், யூத கூட்டம். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் உட்கார்ந்து முதல்ல இருந்து கடைசி வரை யூசுப் அத்தியாயத்தை முழுசாக கேட்டாங்க. அப்படியே அங்கே ஈமான் கொண்டாங்க. யூசுப் அத்தியாயத்தை மட்டும் கேட்டு யூத சமுதாயம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஈமான் கொண்டது என்றால் எவ்வளவு செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்துக்குள்ளே வைத்திருப்பான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே மொத்தம் எத்தனை நபிமார்களின் பெயர் சொல்லப்படுகிறது என்றால் 25 நபிமார்களின் பெயர் சொல்லப்படுகிறது. சரிதை என்று பார்த்தால் எக்கச்சக்கமான நபிமார்களின் சரிதை இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப அல்லாஹ் பிச்சு சொல்லுகிறான். சூரா பக்கராலேருந்து ஆரம்பித்து சூரா நாஸ் கடைசி அத்தியாயம் வரை. ஆனால் திருக்குர்ஆனில் 2 அத்தியாயம் மட்டும்தான் மொத்த வரலாறும் மொத்தமாக அல்லாஹ் சொல்கிறான், பிரிக்காமல் சிதைக்காமல் அப்படியே சொல்கிறான். ஒன்று யூசுப் அத்தியாயம், இன்னைக்கு ஓதணும்ல அந்த யூசுப் அத்தியாயம். இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் மொத்தமாக ஒரு கதை போன்று ஒரு செய்தி சொல்கிறான். உங்கள் கேள்விக்கு விட்டு விடுகிறேன், தெரிந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் பயானினுடைய கடைசியிலே சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். தெரியாதவர்கள் நான் அதுக்கு விளக்கமும் சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தியாயத்தில் ஆரம்ப வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை யூசுப் நபியின் மொத்த வரலாறும் அங்கே பொதிந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் யூசுப் நபி உலகத்தில் என்னவெல்லாம் சந்தித்தார்கள் அந்த அத்தியாயத்திலே சொல்கிறார். அவர்கள் அடிமையாக இருந்தார்கள், அவர்கள் இளவரசராக இருந்தார்கள், தன்னுடைய கற்பை தன்னுடைய ஒழுக்கத்தை பேணி வாழ்ந்த ஒரு நல்ல வாலிபராக இருந்தார்கள், சிறைவாசம் கொண்டார்கள், இறை தூதராக இருந்தார்கள், அதே போன்று சொந்த உறவுகளை அரவணைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாங்குள்ளவராக இருந்தார்கள், பகைவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முழுமையாக கைவிட்டவராக இருந்தார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அங்கங்கே தொட்டு வரக்கூடிய மொத்த வரலாற்றையும் இந்த அத்தியாயத்திற்குள்ளே அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், சரி இந்த குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கியது, அந்த முஹம்மது நபிக்கு இறங்கிய வேதத்தில் எதுக்கு முன்னால் இருந்த ஒரு நபியினுடைய மொத்த வரலாற்றையும் ஒரு அத்தியாயத்தில் ஃபுல்லாக சொல்லணும்? அது சொல்றதுனால என்ன பலன்? அது ஒரு கதை போன்று அல்லது ஒரு வரலாற்றை போன்று தானே இருக்கும் என்று விளங்கலாம். இதற்கு என்ன பதில் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு 5 ஒற்றுமை இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அந்த வரலாற்றை சொல்லி, நபியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி யூசுப்,
அவருக்கும் உங்களுக்குமான ஒற்றுமை இருக்கிறது. உங்கள் பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். இந்த ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய இளைஞர்கள் துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எதிர்கொண்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொள்ளணும் அல்லாஹ் சொன்னான். முதல் ஒற்றுமை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கனவினுடைய விளக்கத்தை தந்தான் இல்லையா? கனவின் விளக்கம் முதல் உலகத்தில் கொடுக்கப்பட்டவங்க யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். கனவை பேசாமல் எனக்கு என்னான்னு பார்த்துட்டு யார்கிட்டையாவது போய் சொல்லி அவர் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டாருன்னா அது பழிச்சு போயிருமாமா. அதனால பார்க்குற கனவு பெரும்பாலும் அது நல்லதாகட்டும் தீயதாகட்டும் யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பது சிறப்பு. அப்படியே சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டால் விளக்கம் தெரிஞ்ச இடத்திலே போய் சொல்ல வேண்டும். கனவின் விளக்கம் என்பது ஒரு தனி கலை. அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை, ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தருகிறான். இப்போ கனவு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் அந்த விளக்கத்தை தந்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முதலாக நபித்துவத்தை எதிலிருந்து அல்லாஹ் தொடங்கினான் என்றால் கனவின் மூலமாகத்தான் தொடங்கினான். கனவிலிருந்து தான் நபித்துவத்தினுடைய துவக்கம் வருகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்ராஹிம் நபி ஏன் இஸ்மாயில் நபியை அறுக்க போனார்கள்? எதற்காக வேண்டி அறுக்க துணிந்தார்கள்? கனவு பார்த்தார்கள். அறுப்பதை போன்று கனவு பார்க்கிறேன் மகனே, நான் சம்மதிக்கிறாயா என்று கேட்டார்கள். இப்போ உடனே புள்ள சொல்லிச்சு, இஃபால் மா தூமர், நீங்க சொன்னது படி செய்யுங்கன்னுச்சு. அப்போ கனவு தான் வஹி. அதே போன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு தான் வஹியினுடைய துவக்கம். அதற்கு பிறகு நேரடியாக ஜிப்ரீல் வந்தார்கள். அப்போ எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவின் மூலமாக சில விஷயங்களை அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதே போன்றுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமாக சொல்லிக் கொடுத்தான். கனவு இருக்குதுங்க, ரொம்ப வித்தியாசமான இருக்குது. சில கனவை நம்ம பார்ப்போம், அது வித்தியாசமாக தோணும், ஆனால் அது நடக்கிறது நேர ஆப்போசிட்டாக இருக்கும். பாருங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்களுடைய துணைவியார் ஹதிஜா அம்மா கேட்குறாங்க, நீங்கள் நபித்துவம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே வரக்கா பின் நௌஃபல் எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார். கதிஜா அம்மாவுக்கு சொந்தக்காரர் வரக்கத்து பின் நௌஃபல். அம்மா வேதம் படித்த பண்டிதர். அவர் இறந்து விட்டார். ஆனால் நீங்கள் நபியாக வருவீர்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார் அவர். நீங்கள் எப்போ ஹிரா குகையிலேருந்து இறங்கி வந்தீங்களோ அப்படி குளிர்துன்னு வரும்பொழுது நான் உங்களை நேராக கூட்டி போய் நிப்பாட்டினது அந்த வரக்காட்டு தான். அவர் சொன்னார், இவர்கள் தான் இறுதி தூதராக வரப்போகிறார்கள் போல் தெரிகிறது. அடையாளத்தை எல்லாம் பார்த்தால், இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் உள்ள செய்தியெல்லாம் பார்த்தால் அச்சு அசலாக இவர்கள் தான் இறுதி தூதர் அப்படின்னு நம்பினாரு. ஆனால் உங்களை ஈமான் கொண்டதுக்கு, அதாவது நீங்கள் நபி என்று வெளிப்படையாக சொல்லி அதற்கு பின்னால் உங்கள் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு களிமாலாம் சொல்லலை. அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. கதிஜாமா கேட்டாங்க, அவருடைய நிலைமை என்ன, அவரை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் நான் கனவு பார்த்தேன். அந்த கனவிலே வர்கா நல்ல பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி நடமாடிட்டு இருக்கிறார். எனக்கு கனவுல தெரியுது. நல்ல வெளுப்பான ஆடையை உடுத்தி கொண்டு அங்கும் இங்கும் அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொர்க்கத்துக்கானவர் என்பது இந்த வெளுப்பான ஆடையிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன். அவர் வேற எங்கேயாவது நரகத்துக்கான வாடையில் உள்ளவராக இருந்தால் அல்லாஹ் அந்த மாதிரி அழகா என் கண்ணில் காமிச்சிருக்க மாட்டான். திருமதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்த கனவை வைத்து விளக்கம் சொல்றாங்க, ட்ரெஸ்ஸை வச்சு விளக்கம் சொல்றாங்க, அவர் நடமாடி கொண்டு அந்த சந்தோஷத்தை பார்த்து விளக்கம் சொல்கிறார்கள். இப்போ கனவு ஒரு மாதிரி பார்ப்போம், ஆனால் அதனுடைய விளக்கம் வேற மாதிரி இருக்கும். அபு ஹனீஃபா இமாம்னு ஒரு பெரிய இமாம் இருந்தாங்க. அந்த இமாம் ஒரு நாள் கனவு பார்க்குறாங்க. என்ன கனவு? ஆச்சரியமான கனவு. ரசூலுல்லாவுடைய கபரை தோண்டி ரசூலுல்லாவை அங்கே உள்ளேந்து வெளியே எடுத்து அவங்களுடைய எலும்பை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உரிக்கிற மாதிரி கனவு. வித்தியாசமா இல்லை? ரசூலுல்லாவை கபரை தோண்டி அவங்க உடலை எடுத்து எலும்பை எல்லாம் ஒவ்வொன்றா கலட்டுறாங்க. இந்த மாதிரி கனவு பார்க்குறாங்க. நமக்கே பயம் திடுக்குனாய் போயிடும். இமாம் ஆச்சு, அவங்க பெரிய மகத்தான மாமியதை எந்திரிச்சோன்னா ஒரே அழுக. இப்படி ஒரு கனவு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கனவே பார்த்தது இல்லையே, என்ன இது வினோதமான கனவு, ரசூலுல்லாவை இப்படி பார்த்துட்டானே, அப்படிதான் பெரிய கஷ்டம். நேரம் ஓடி போனாங்க. யார்கிட்ட? அந்த காலத்தில் இப்னு சீரன் ஒருத்தர் இருந்தாங்க, மிகப்பெரிய கனவுலக மாமேதை அவர்கள். அவங்கள்ட்ட போய் கனவை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கனவு பார்த்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அழுகழுகையாக வருதுன்னாங்க. ஏன் கவலைப்படுறியா? சிறப்பான கனவுனாங்க அவங்க. சிறப்பான கனவா? ரசூலுல்லாவை தோலை எலும்பை கலட்டுற மாதிரி கனவு கண்டிருக்க, சிறப்பான கனவு. ஆமாம், சிறப்பான கனவு. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க அந்த கனவுல இருந்து. ரசூலுல்லாவின் ஹதீஸை, அந்த ஹதீஸில் பொழிந்து கிடக்கக்கூடிய மார்க்க ஞானங்களை உலகத்திற்கு நீங்கள் அப்படியே எடுத்து எடுத்து சப்ளை பண்ண போறீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி எடுத்து எடுத்து உலகத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கொடுக்க போகிறீர்கள். அந்த மகத்தான பணியை நீங்க செய்ய போகிறீங்கன்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாக அல்லாஹ் தருகிறான். இது உங்களுக்கு கவலைப்படாங்க போங்கன்னாங்க. அந்த கனவுக்கு பின்புதான் அவர்களின் மார்க்க தேடல் கூடியது. மிக பெரும் மாமேதியாக உருவாகினார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்திலிருந்து எக்கச்சக்கமான நபிமொழிகளும் எக்கச்சக்கமான சட்டங்களும் நமக்கு இன்றைக்கு வரை கிடைச்சிருக்குது. இப்போ கனவு பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கும், விளக்கம் வேற மாதிரி இருக்கும். எனவே அன்பர்களே, இந்த கனவின் ஞானத்தை முகமது நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இது முதல் ஒற்றுமை. ரெண்டாவது அது முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும். கனவு வந்து 3 விதமாக இருக்காங்க. 3 விதமாக கனவு வருமா. ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு, நல்ல கனவு இது. ரெண்டாவது நம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் கனவாக நம் தூக்கத்திலே வெளிப்படும் இல்லையா. உள்ளத்தில் என்ன நினச்சிக்கிட்டே படுக்கிறோமோ அது அப்படியே என்ன செய்யும் சொன்னால் தூக்கத்தில் வெளிப்படும். 2 பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம், இந்த கண்ட்ரக்டர் மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு. இந்த பஸ்ஸில் டிக்கெட்டை கிழிச்சு, நல்ல டிக்கெட்லாம் கிழிச்சு கொடுப்பாரு, அவரை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக போச்சுன்னு. ஏமான்னு இன்னொரு பெண்ணு கேட்டுச்சாமா. நைட்டு தூக்கத்துலேயும் டிக்கெட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா. இப்போ என்ன உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோ அது அப்படி வெளியாக வரும். இது 2வது வகை. 3வது ஒரு வகை இருக்கிறது, அதுதான் ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஊசலாட்டம். அதுவும் கனவாக வரும். அப்படி உங்களுக்கு கெட்ட கனவு, அப்படி உங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவு வந்தால் 3 விஷயம் செய்யணும். யாராக இருந்தாலும் சரிதான். அப்படியான கனவை நீங்கள் எதிர்கொண்டால் 3 விஷயம் செய்ய வேண்டும். முதல் விஷயம் என்ன, முதல்ல எந்திரிச்சு உங்களுக்கு நீங்கள் படுத்திருக்க பக்கத்துக்கு இடதுபுறம் எதுவோ அந்த இடதுபுறத்தில் லைட்டாக 3 முறை லைட்டாக அப்படி துப்பிக்கணும். அசரத்தை துப்ப சொல்லிட்டாருன்னு பேசாமல் காரி துப்பிடாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க என்னடா கூரையை பிச்சுக்கிட்டு மழை பெய்யுதுன்னு நினைக்க போகிறாங்க. அப்படி செய்யப்படாது. லைட்டாக ஒரு 3 முறை துப்பிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன சொல்லணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இறைவா இந்த கனவின் கெடுதியிலிருந்து காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லணும். 3வது என்ன செய்யணும், எந்த டைரக்ஷனில் நீங்கள் படுத்திருந்தீங்களோ அதை அப்படியே மாற்றுங்க. வச்சுக்கங்களேன், வலதுபுறமாக ஒரு கணிச்சு நீங்கள் படுத்துருக்கும்போது ஒரு கனவு பார்த்தீங்க, ஒரு வித்தியாசமான கனவு. எந்திரிச்சு அப்படி உல்டாவா அப்படி மாற்றி இடதுபுறமாக தலையில் கை வச்சு படுத்துக்க வேண்டியதுதான். இந்த 3ஐயும் செஞ்சால் போதும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கனவு 3 வகை. அந்த 3வது வகையான கனவு, அச்சுறுத்தக்கூடிய கனவு பார்த்தால் இந்த 3ஐயும் செய்யுங்கள் என்று நபிகளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நபிகளுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்குமான முதல் தொடர்பு கனவு. 2வது தொடர்பு என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக சில பொறாமைக்கு உள்ளானார்கள். அவங்களால துன்பம் கொடுக்கப்பட்டாங்க. அவங்க தானே கிணத்துல தூக்கி போட்டது யூசுப் நபியை. அதே மாதிரி தான் முகமது ஸல்லல்லாஹுடைய சொந்த உறவுக்காரங்க, ரொம்ப நெருங்கியவ தான் முகமது ஸல்லல்லாஹுக்கு பல்வேறு விதமான இளைஞர்களையும் தொந்தரவையும் கொடுத்தார்கள். இது 2வது ஒற்றுமை. 3வது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்த ஊரிலிருந்து மிஸ்ர், இன்றைய எஜிப்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் என்ன தெரியுமா? ஆச்சரியமா இருக்கு நமக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் பலஸ்தீனம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கிறதே, அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து சரியாக 24 கிலோமீட்டர் அவர்களுடைய ஊர், ஒரு கிராமம். அந்த ஊரில் தான் யூசுப் பிறந்தாங்க. அந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க? மிஸ்ருக்கு போனாங்க. இன்றைய எஜிப்த், கைரோ இருக்கிற அங்கே போனாங்க. அப்போ ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர் மக்கா, ஆனால் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனது மதீனா. இது 3வது ஒற்றுமை. 4வது ஒற்றுமை என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பெற்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு கடைசியில் ஒரு அரசவையில் போய் இருந்து பெற்றோர்கள் இல்லாமல் தனிமையிலே அனாதையை போன்றவர்கள் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். இதே மாதிரி தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பன் இல்லை, தகப்பனை இழந்தார்கள். பிறந்து கொஞ்ச நாட்களில் ஒரு 6 வருஷத்தில் தாய் இறந்தாங்க. அனாதையாகவே வளர்ந்தார்கள். அவர்களின் வளர்ப்பு முழுக்கமே அனாதை. எனவே இந்த ஒற்றுமையும் ரசூலுல்லாவுக்கும் முகமது நபிக்கும் இருப்பதினாலே அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை மொத்தமாக முகமது ஸல்லல்லாஹுக்கும் உம்மத்துக்கும் சொல்கிறான். 5வது முக்கியமான ஒற்றுமை என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு ஏற்பட்ட இழைக்கப்பட்ட அநீதத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் அவங்க உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து வறுமையில் பஞ்சத்தில் வாடுறோம், எதையாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிற அரசர் தன் தம்பி தான் இருக்கிறார்கள் எந்த அடையாளமும் தெரியாமல் வந்து கையேந்தி நிற்கிற சமயத்திலே யூசுப் நபி கேட்டார்கள், நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? உங்கள் தோழர், உங்களுடைய சகோதரன் யூசுஃபை என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இருக்கக்கூடிய அரசு கட்டில் இருப்பவர் நம்முடைய சகோதரர் தான் என்று. என்ன செய்ய போறாரோ தெரியலையே, சின்ன பிள்ளையிலிருந்து அநியாயம் பண்ணியிருக்கோம் இவருக்கு என்று சகோதரர்கள் எல்லாம் நினைக்கும் சமயத்திலே யூசுப் நபி சொன்னார்கள், லா தக்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்க மாட்டேன். நீங்க எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த ஒரு தம்பி இருந்தார். மற்ற பிள்ளைகள் எல்லாம், மற்ற சகோதரர்கள் எல்லாம் வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்த தம்பி யாருன்னா பின்யாமின் என்று சொல்வார்கள். அவங்க மட்டும்தான், இவங்க 2 பேர் தான் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. அப்பா 1, அம்மா 2-3 அம்மா இருந்தாங்க. இப்போ யூசுப் நபி சொன்னாங்க, எனக்கும் என் தம்பிக்கும் நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீங்க,
ஆனால் எதுக்குமே நான் பழி வாங்க மாட்டேன். இன்றைய தினம் உங்களை மன்னிக்கப் போகிறேன் என்றார்கள் யூசுப் நபி. இதே வார்த்தையை தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வெளியேற்றப்பட்டு மறுபடியும் மக்காவுக்குள்ளே வெற்றிவாக சூடி வரும் பொழுது மக்காவின் மக்கள் எல்லாம் என்ன எண்ணத்தில் இருந்தாங்க தெரியுமா? முகமது இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ தெரியல, இன்னைக்கு நம்மளை துவம்சம் பண்ண போறாரு, நம்ம அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்க நேரத்திலே ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால் எழுந்து சொன்னார்கள், நீங்கள் எனக்கும் நான் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திற்கும் அதை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் பல்வேறு விதமான நெருக்கடி கொடுத்துறீங்க, ஆனால் எதுக்கும் பழிக்கு பழி இன்னைக்கு கிடையாது, எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு, எல்லோருக்கும் பொது மன்னிப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 5 ஒற்றுமை யூசுப் நபிக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதினாலே அல்லாஹு தாலா யூசுப் நபியின் அத்தியாயத்தை மொத்தமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். அதோடு மட்டுமல்ல, யூசுப் நபியின் வரலாற்றில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவதூறு சொல்லப்பட்டது யூசுப் நபி மீது, தேவையில்லாத குற்றம் சுமத்தப்பட்டார்கள். சில சமயங்களிலே தேவையில்லாத செய்யாத விஷயம் நம் தலை மேலே வந்து நிற்கும், நம்ம ஒன்றுமே அதை தலையிட்டு இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம பேர் அதில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், தேவையில்லாமல் அந்த பேர் நமக்கு அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை பார்த்து நாம் பயப்படுவதோ அல்லது பின்வாங்குவதோ அல்லது ஒரு விதமான மனதால் அயர்ந்து போவதோ கூடாது. யூசுப் நபிக்கும் என்ன செய்யப்பட்டது என்றால் இட்டுக்கட்டப்பட்டது, தேவையில்லாத இன்னொரு பெண்ணோடு சேர்த்து இணைத்து பேசப்பட்டது, அதை உள்வாங்கி கொண்டார்கள், அதை செரித்து கொண்டார்கள், அதற்கு பின்னால் சிறைவாசம் கொண்டார்கள். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுனால அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு சிறப்பான எதிர்காலத்தை யூசுப் நபிக்கு கொடுத்தான். எந்த நாட்டில் சிறை கைதியாக சிறை கம்பிகளுக்கு உள்ளே இருந்தார்களோ அதே நாட்டில் அரச பதவியிலே உயர்ந்த அமைச்சராக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி எக்கச்சக்கமான செய்திகளை தாங்கி நம் வாழ்க்கைக்கான படிப்பினையோடு யூசுப் என்கின்ற அத்தியாயம் நம்மை சந்தித்திருக்கிறது. முடிந்தால் உங்களுடைய இல்லங்களுக்கு போனதற்கு பிறகு யூசுப் என்கின்ற அத்தியாயத்தை கொஞ்சம் எடுத்து திருப்பி பாருங்கள். வெறும் அரை ஜுசு தான் இருக்குது, அதை எடுத்து ஒரு தடவை படித்து பாருங்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அதனுடைய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.